சமீபத்தில் ஒரு அம்மா ஃபோன் பண்ணினாங்க. எனக்கு ஃபோன் பண்ணி, என்னுடைய பையனுக்கு மூளையில் கட்டி இருக்கு, அதை போக்கணும், அவனுக்கு சரியாகணும், இதுக்கு நான் போனோ எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க கேட்டதுனால தான் அதை மையமாக வச்சு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் தான் வி ரங்கநாதன், போனோ பயிற்சியாளர். இந்த அம்மா மாதிரியே சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என் கணவருக்கு மூட்டில் வலி ரொம்ப இருக்குது, இன்னொருத்தர் என் மனைவிக்கு முதுகு வலி அதிகமாக இருக்குது, என்னுடைய தம்பிக்கு அடிக்கடி ரொம்ப உடம்பு வீக் ஆகுது. மற்றவங்களுக்கு இது மாதிரி உடம்பு வீக் ஆகும் பொழுது அல்லது சுகமில்லாத பொழுது, நோய் வாய்ப்பட்ட பொழுது இதுக்கு போனோ எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்கள மனசில் நினச்சி சொல்லணுமா, அவங்கள கற்பனையில் நினச்சி சொல்லணுமா, அவங்க பக்கத்தில் உட்காந்து சொல்லணுமா, இப்படிலாம் கேட்குறாங்க. இந்த சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கமாகத்தான் இப்போ நான் இந்த வீடியோவை உங்களுக்கு பகிர்ந்துறேன். இந்த போன உலகத்துக்கு பிரபலப்படுத்தின டாக்டர் ஹியூ லென், அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர்கிட்ட ஒரு கேஸ் வந்தது. என்ன கேஸ் வந்ததுன்னா, சிறைச்சாலை இருக்கிற கைதிகள் அவங்கெல்லாம் பைத்தியம் முடித்த மாதிரி ரொம்ப ஒரு வெறி பிடிச்சிருக்காங்க, குணப்படுத்த முடியல, வெறியும் குணப்படுத்த முடியல, அவங்க நல்லதனமாக மாறவும் இல்லை, ரொம்ப ஒரு கொலை வெறியோடு இருக்காங்க. வெளியிலையும் விட முடியல, சிறைச்சாலையில் இருந்தால் கூட அவங்க மனசு மாறலை, அந்த கொலை வெறியோடு இருக்காங்க. இவங்களெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னே தெரியல. அடித்து உதைச்சா கூட அவங்களுடைய அந்த வெறித்தனம் மாறலை. அப்போ தான் டாக்டர் ஹியூ லென்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, என்னமோ நீங்கள் ஹவாயியுடைய இந்த பிரார்த்தனை சொல்கிறீங்களே, எங்கள் சிறைச்சாலையில் இருக்கிற இந்த சிறை கைதிகளை சரி பண்ணுங்க வந்து அப்படின்னு சொன்ன பொழுது, அவர் அந்த சிறைச்சாலைக்கு போகவும் இல்லை, அந்த சிறை கைதிகள் யாரையும் பார்க்கவுமே இல்லை. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கூட இவருக்கு தெரியாது. ஆனால் இவர் இருந்த இடத்திலேயே இந்த போனோ 4 வாக்கியங்களை சொல்லிகிட்டே வந்தார். ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ என்று இந்த 4 வாக்கியங்களை மாத்திரமே சொல்லிகிட்டே வந்தாராம். ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறை கைதிகள் உள்ள ஜெயிலில் மிக கொடூரமாக இருக்காங்க. என்ன சொல்கிறது, ஒரு மென்டலில் கூட ஆயிட்டாங்க, பைத்தியம் ஆகிட்டாங்க, வெறித்தனமாக இருக்காங்க, நிதானத்தில் இல்லை, அவங்கள சரிப்படுத்தவும் முடியல. அவங்கள சரிப்படுறதுக்கு என்ன செய்யணுன்னு தான் இந்த டாக்டர் ஹியூலனை கேட்குறாங்க. ஆனால் ஹியூலன் நேரடியாக அவங்கள யாரையும் பார்க்கவே இல்லை, சிறைச்சாலைக்கும் போகல, அங்கே பார்க்கல. அவங்கள பார்க்காமையே இவர் தன் இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு இந்த போனோ பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தார். செய்ய 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 3 மாதங்களில் பெருத்த மாற்றம் ஏற்பட்டது என்று சிறைச்சாலையில் குறிப்பிடுறாங்க. கைதிகள் மனநிலை மாற்றம் ஏற்பட்டு பல பேர் மிகவும் சாந்தமாகி ரொம்ப அமைதியாகி வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்புகள் சொல்லப்படுகிறது. டாக்டர் ஜோ விட்டாலே என்பவர் தான் இதை குறிப்பிடுறார். ஏன்னா அவர் தான் டாக்டர் ஹியூலனை பேட்டி எடுக்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்கள், குணப்படுத்த வேண்டிய கைதிகளை பார்க்காமையே, பக்கத்தில் இல்லாமலேயே எங்கோ எட்ட இருந்த டாக்டர் ஹியூலன் இந்த 4 வாக்கியங்களை சொல்ல சொல்ல அந்த கைதிகள் குணமாக இருக்காங்க, மனம் திரும்பி இருக்காங்க, அமைதியாக இருக்கிறாங்க, ஒரு திருப்பம் ஏற்பட்டிருக்கு என்று சொல்லுகின்ற பொழுது, இப்போது உங்களை சுற்றி இருக்கின்றவங்களுக்கு வியாதி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கான வைத்திய முறையை தொடர்ந்து செய்யணுங்க. இந்த உடம்புல நோய் ஏற்பட்டால் அதற்குரிய ஆரோக்கியத்துக்குரிய வைத்தியம் செய்து தான் ஆக வேண்டும். அங்கே உட்காந்துக்கிட்டு நான் வந்து போனோ பிரார்த்தனை மட்டும் செய்வேன் என்று சொல்லக்கூடாது. ஏன்னா நாம் வந்து போனோல மிக கைதேர்ந்தவர் கிடையாது. காந்தி கூட என்ன செஞ்சாராம், தன்னுடைய ராமநாம மகிமையை பரிசோதித்து பார்க்கறதுக்காக கஸ்தூரிபாய் நோய் அடைந்த பொழுது பக்கத்தில் உட்காந்து ராமநாம ஜபம் சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் துரதிருஷ்டவசமாக கஸ்தூரிபாய் இறந்து விட்டார். அது மாதிரி நாம் வந்து போனோ மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நோய் என்று வந்து விட்டால் அதற்குரிய சிகிச்சை தர வேண்டும், மருந்து கொடுக்க வேண்டும். கூடவே ஆரோக்கியத்துக்கு வேண்டி போனோ சொல்ல வேண்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க, உடம்பு வலி, தலைவலி அல்லது உடம்புல என்ன சிகிச்சை வந்தால் கூட, பிரச்சனை வந்தால் கூட சிகிச்சை எடுத்துக்கணும். அதன் கூட தான் போனோ செய்யணும். ஏன்னா இது மாற்று சிகிச்சை முறை அல்ல. போனோ என்பது மாற்று சிகிச்சை முறை அல்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க.
இது போன சொல்ல 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 மேலும் மேலும் அந்த கஷ்டம் தீவிரமடையாது, குறைஞ்சிட்டு வருங்கிறதுக்கான வழிமுறையை தவிர மாற்று சிகிச்சை முறை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது தன்னுடைய பையனுக்கு மூளையில் கட்டி இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த தாய் என்ன செய்யலான்னா, வேணும்னா பையனுடைய உருவத்தை மனசில் கொண்டு வந்துட்டு அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த 4 வாக்கியங்களை சொல்லலாம். கணவனுக்கு மூட்டு வலி இருக்குது அப்படின்னா கணவனை மனசில் உருவப்படுத்தி கணவனை கற்பனையில் கொண்டு வந்து மேபி கணவனுடைய மூட்டை பார்த்துக்கிட்டே கூட சொல்லலாம். மனைவிக்கு முதுகு வலி இருக்குன்னா மனைவியுடைய முதுகு பக்கத்தில் உட்காந்து இந்த 4 வாக்கியங்களை சொல்லலாம். இதெல்லாம் உங்களுடைய கற்பனைக்கு ஏற்றவாறு, வசதிக்கு ஏற்றவாறு நீங்கள் செய்யலாம். இதில் முக்கியமாக செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், இந்த 4 வாக்கியங்களை சொல்லும் பொழுது, நான் வருந்துகிறேன், என்னை மன்னித்து விடு, உனக்கு நன்றி, உன்னை நான் நேசிக்கிறேன் என்பதை மனதார ஆழ்ந்து நிம்மதியோடு பொறுமையோடு நம்பிக்கையோடு சொல்லணும். ஏன் நாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், எந்த பிரச்சனை உங்கள் காதுக்கு வந்து விழுந்தாலும், இப்போ அந்த பையனுடைய மூளையில் கட்டி ஏற்பட்டிருக்குன்னா அதற்கு எந்த வகையிலோ ஒரு வகையில் தாய் அதற்கு காரணமாக இருக்கிறாள். த மதர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ராப்ளம் ஆஃப் த சன். மனைவியின் முதுகுவலி கணவன் காது கெட்டிவிட்டது என்று சொன்னால் அந்த முதுகுவலிக்கு கணவன் ஏதோ ஒரு வகையில் காரணமாகிறான். கணவனுடைய முட்டுவலி மனைவி அதற்காக பிரார்த்தனை செய்கிறான்னு சொன்னால் கணவன் முட்டுவலிக்கு மனைவி ஏதோ ஒரு வகையில் காரணமாகிறாள் என்ற காரணத்தினாலே, அந்த பிரச்சனையின் அங்கமாக நாம் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த 4 வாக்கியங்களை திரும்ப திரும்ப சொல்ல 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 நம்முடைய எண்ணத்தின் குறைகளெல்லாம் நம் மனதை விட்டு நீங்கி தூய சக்தியோடு நம்முடைய பிணைப்பு ஏற்பட அந்த தெய்வ சக்தியானது நம்முடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறது என்பதுதான் ஹோபோனோபோனுடைய நடைமுறை அனுபவம் என்பதால், யாருக்கேனும் உடம்பு சரியில்லை என்று நீங்கள் கேள்விப்பட்டாலோ அல்லது யாராவது வந்து சொன்னாலோ நீங்கள் உடனடியாக இந்த பிரார்த்தனையை மட்டும் ஆரம்பித்து விட வேண்டும். எவ்வளோ வாட்டி சொல்லலாம்னா, எவ்வளோ நேரம் முடியுமோ சொல்லுங்கள், எவ்வளோ நாள் சொல்லணும், எவ்வளோ நாள் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். இதில் தான் எண்ணிக்கை கணக்கில் உணர்வு தான் கணக்கு. அந்த பிரபஞ்ச பேரியக்கத்தோடு உங்களுடைய அதிர்வு அமைகின்ற பொழுது, இணைந்து போகின்ற பொழுது அதற்கான தீர்வு விரைவில் வருகிறது என்பதுதான் நடைமுறை அனுபவம். எப்போ தீரும் பிரச்சனை, எப்போ தீருங்கிற படபடப்பு இல்லாமல் பிரச்சனைக்கு தீர்வு வருகிறது என்கின்ற முழு நம்பிக்கையில் நீங்கள் ஆழமாக ஆழ்ந்து இந்த 4 வாக்கியங்களை சொல்ல 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 நிச்சயம் பிரச்சனை தீரும், வாழ்க்கை ஒளிரும். வாழ்க வளத்துடன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.